ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இப்ப பார்க்க போற ஸ்டோரி பிளேட் கழுவ வந்தியா என விரட்டிய கணவன். 5 வருடம் கழித்து கலெக்டராக வந்து மிரள வைத்த மனைவி. திருச்சி அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தாள் மாலதி. சின்ன வயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம் கொண்டவள். நான் பெரிய அதிகாரியாகணும் என்பதே அவளுடைய கனவு. ஆனால் அவள் குடும்பத்தின் நிலைமை அதற்கு உதவவில்லை. மாலதியின் அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை பார்த்தவர். எப்படியோ அவளை +2 வரை படிக்க வைத்தார்கள். அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வீட்டின் சூழ்நிலை அவளுக்கு தடையாக இருந்தது. மாலதி, இப்போ உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம், இந்த கல்யாணம் தான் உனக்கு நல்லது என்று அவளது அப்பா சொன்னார். மாலதியின் கண்களில் கண்ணீர். அப்பா, இன்னும் கொஞ்சம் படிக்கணும் என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் அந்த ஆசை அங்கேயே முடிந்தது. மாலதி திருமணமானாள். அவள் கணவன் ராஜா நகரத்தில் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தவன். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் சில மாதங்களில் ராஜாவின் உண்மை முகம் தெரிந்தது. பெண்கள் படிச்சா என்ன பயன், வீட்டுல இருந்தா போதும் என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். மாலதிக்கு அது மிகுந்த வேதனை. ஒரு நாள் ராஜா வீட்டுக்கு வந்து கோபமாக சொன்னான், ஏன் இன்னும் சாப்பாடு ரெடி இல்ல? கொஞ்சம் நேரமாகுது, இப்போ வைக்கிறேன் என்று அவள் பதில் சொன்னாள். அதற்கு அவன் கத்தினான், பிளேட் கழுவ வந்தியா இல்ல வீணா இருக்க வந்தியா? அந்த வார்த்தைகள் மாலதியின் இதயத்தை கிழித்தது. அன்று இரவு அவள் தூங்கவில்லை. நான் இதுக்காகத்தானா பிறந்தேன் என்று மனதில் கேள்வி. அடுத்த சில மாதங்கள் அவளுக்கு நரக வாழ்க்கை. தினமும் அவமதிப்பு, தினமும் இழிவு. ஒரு நாள் அவள் முடிவு செய்தாள், இது போதும், நான் என் வாழ்க்கையை மாற்றணும். அடுத்த நாள் காலை அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவளிடம் இருந்தது ஒரு சிறிய பை மற்றும் பெரிய கனவு. சென்னைக்கு வந்தாள் மாலதி. அங்கு ஒரு பெண்கள் விடுதியில் தங்கினாள். ஒரு சிறிய வேலை பார்த்து வாழ்க்கையை தொடங்கினாள். அவள் இரவு வேலை முடிந்து வந்ததும் படிக்க ஆரம்பித்தாள். நான் கலெக்டர் ஆகணும் என்ற ஒரே நோக்கம். பல தடைகள் வந்தன. பணமில்லை, உடல் சோர்வு, சுற்றியவர்கள் நம்பிக்கையில்லாமல் பேசினர். உன்னால முடியாது, நீ எங்க போய் கலெக்டர் ஆக போற? ஆனால் மாலதி நின்று விடவில்லை. ஒரு நாள் அவள் UPSC தேர்வு எழுத முடிவு செய்தாள். முதல் முயற்சி டாஷ் தோல்வி, இரண்டாவது முயற்சி டாஷ் தோல்வி. அவள் மனம் உடைந்தது. ஆனால் அவள் நினைத்தாள், என்னை பிளேட் கழுவ வந்தியா என்று கேள்வி கேட்டவருக்கு நான் பதில் சொல்லணும். மூன்றாவது முயற்சி. அவள் பகல் இரவு படித்தாள். அவள் கண்களில் தூக்கம் இல்லை, ஆனால் உள்ளத்தில் தீ இருந்தது. முடிவுகள் வெளியான நாள். மாலதி நடுங்கும் கைகளுடன் ரிசல்ட் பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் தேர்ச்சி பெற்றாள். அவள் IAS அதிகாரியாக ஆனாள். அவள் கனவு நிஜமானது. 5 வருடங்கள் கழித்து மாலதி ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக பதவியேற்றாள். அவள் பெயர் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. மாலதி கலெக்டர், மிகவும் நேர்மையான அதிகாரி என்று மக்கள் பாராட்டினர். ஒரு நாள் அந்த மாவட்டத்தில் ஒரு அரசு திட்டம் தொடர்பான கூட்டம் நடந்தது. அங்கு பலர் வந்திருந்தனர். அந்த கூட்டத்தில் ராஜாவும் இருந்தான். இப்போது அவன் ஒரு சாதாரண ஊழியன். அவள் மேடையில் வந்தாள். ராஜா அவளை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்தான். இவளா மாலதி? அவள் நிமிர்ந்து பேச ஆரம்பித்தாள். ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவள் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். அவள் குரல் உறுதியானது. ராஜாவின் கண்கள் கீழே விழுந்தன. கூட்டம் முடிந்த பின் ராஜா மெதுவாக அவளிடம் வந்தான். மாலதி, நான் என்று பேசத் தொடங்கினான். அவள் அமைதியாக பார்த்தாள். நான் உன்னால தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு என்றான். மாலதி மெதுவாக சிரித்தாள். மன்னிப்பு கேட்கறது நல்லது, ஆனா நான் இப்போ வேற வாழ்க்கையில இருக்கேன் என்றாள். ஒரு பெண்ணை அவமதிச்சா அவள் வாழ்க்கை முடிஞ்சிடாது, அதுதான் அவளுக்கு ஆரம்பமாகும். அந்த வார்த்தைகள் ராஜாவை மிரள வைத்தது. மாலதி அங்கிருந்து நடந்து சென்றாள். அவள் முகத்தில் அமைதி, அவள் கண்களில் தைரியம். ஒரு காலத்தில் அவளை பிளேட் கழுவ வந்தியா என்று கேள்வி கேட்ட உலகம் இப்போது அவளுக்கு மரியாதை செலுத்தியது. இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து, ஒரு மனிதனை அவன் தற்போதைய நிலையை வைத்து மதிப்பிடாதீர்கள். குறிப்பாக பெண்களை இகழாதீர்கள்.
அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவர்கள். அவமதிப்பு ஒருவரை உடைக்காது, அது அவர்களை உயர்த்தும் தீப்பொறியாக மாறும். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸில் 6 மந்தில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. உங்களுடைய சேனலும் இதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே வழங்கப்படும். நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.